Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 979 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கியோஷிரோ வந்தவன் மாசம் போசெல்லாம் கொடுத்து வில்லன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு எல்லாத்தையும் பொழந்து கட்டுவான்னு பார்த்தா பொழந்து கட்ட சொன்னவனா ஒரே போட்டான். அவனுக்கு கப்பலே ரெண்டா போயிடுச்சு. இந்த ட்விஸ்ட் அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. காஞ்சிரோ பயங்கரமா ஷாக் ஆயிருவான். என்னடா நடக்குதுங்கன்னு. நம்ம தான் பிளாக் ஷிப்னு ட்விஸ்ட் வச்சா நமக்கே ட்விஸ்ட் வைக்கிறானுங்களேன்னு. அவன் என்ன சொல்லுவான், நான் கப்பலை மொத்தமா மூழ்கடிக்கல, நம்ம பக்கமா இருந்த அந்த கெனான்ஸை தான் காலி பண்ணேன். ஆனாலுமே இப்ப அவன் மேல நம்மளுக்கு நம்பிக்கையே இல்லை. அவன் பாத்தீங்கன்னா ஒரோச்சிக்கு நாய் மாதிரி வேலை பார்த்தான். அதனால இவன் ஷோகனோட நாயி. அது மட்டும் இல்லாம யாக்குசாவோட தலைவரா இருந்த யோகரோ இருந்த இடத்துல இப்ப இவன் தான் தலைவரா இருக்கிறான். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளுன்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நிப்பாங்க. அவன் அகசாயா மெம்பர்ஸ்னு கூப்பிட்டு நான் தான் யாக்குசா, ஃபிளவர் கேபிட்டல்ல என்னைய நாப்பிங் கியோஷிரோன்னு கூப்பிடுவாங்க. என்னோட யோஷிரோ ஃபேமிலியில ஸ்ட்ராங்கா 200 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்கன்னு சொல்லுவான். அவனை ஏன் நாப்பிங் கியோஷிரோன்னு சொல்றாங்கன்னா, அட நைட்டு போய் திருட்டு வேலை பண்ணிட்டு காலையில செம டயர்ல வருவான். அந்த டைமுக்கும் போதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு தூங்கிக்கிட்டே நடப்பான். அதனால அவனுக்கு அப்படி அந்த பேரு. இப்போ இவன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஆச்சரியம், என்ன டோட்டலா இவன் மாறிட்டானேன்னு. அண்ட் டவுட் வரும்ல, அவங்க சைடு இருந்தவன் எதுக்காக இந்த பக்கம் வரணும்னு. இவனும் கால வாரிட்டான்னு ஒரு பீதி இருக்குமா இல்லையா? ஒக்கிக்கு வந்துகிட்டு கேப்பான், நீ ஒரோச்சியோட சபார்டினேட் ஆச்சே, நீ எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்களை ஏமாத்த பாக்குறியா அப்படி இப்படின்னு நோண்டி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தன் பண்ண வேலையால தான் இந்த நிலைமை. மறுபடியும் ஒரு அட்டாக் அவங்களால தாங்க முடியாது. அதுக்கு தான் கொஞ்சம் விசாரிச்சுக்கிறாங்க. அவன் நான் குசுகி கிளானுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் டெஞ்சிரோன்னு சொல்லி அவன் வாயால உண்மையை சொல்ல மாட்டான். சம்பவத்தை சொன்னா அவங்களே கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி 40 வருஷத்துக்கு முன்னாடி மவுண்டன் கார்டு இன்சிடென்ட்னு ஒன்று நடந்துச்சு. அதான் ஒரு குட்டி வெள்ளப்பனியை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அதோட அம்மா பண்ணி ஃபிளவர் கேபிட்டலுக்கு வந்து காவாசி இடத்த அழிச்சிருச்சு. அந்த டைம் ஓடன் சண்டை போட்டது, இவனுக்கு இன்னும் என்னென்னலாம் பேசிட்டாங்கன்னு ஒன்னு விடாம எல்லாத்தையும் சொல்லுவானா. அது அவனுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அந்த சம்பவத்தப்போ அவங்க 2 பேரும் மட்டும் தான் அங்க இருந்தாங்க. ஐ மீன் கின்னு பண்ண தப்ப நம்ம ஓடன் அவரு மேல பழிய போட்டுக்கிட்டாரு. இந்த விஷயம் கின்னுக்கும் டெஞ்சிரோக்கும் மட்டும் தான் தெரியும். அப்படியே அந்த விஷயத்த சொல்லும் போது அது டெஞ்சிரோ தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. டே டெஞ்சிரோ நிஜமாவே நீ ஆனவன எல்லாத்துக்கும் ஷாக்கு. அப்புறம் அஷுரா டோஜி யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா இவங்களை ஓடன் காப்பாத்தினதுக்கு அப்புறம் எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு குறியோட கேசலுக்கு போவாங்க. அங்கதானே டோக்கி மொமனசுகே ஹியோரியெல்லாம் இருக்காங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக. ஆனா வழியில ஏகப்பட்ட பேர் வந்ததுனால அவங்கள தடுக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் களத்துல இறங்கி சண்டை போட்டானுங்க. அந்த டைமுக்கும் போதெல்லாம் நின்று ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல. அதனால அவங்க போயிட்டாங்க. கொசுகி கிளானை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் உசுர கொடுத்து சண்டையை போட்டிருப்பானுங்க. அதுல அஷுராக்கு பயங்கரமான அடி. இவன் செத்து போயிட்டானே அவன் நினைச்சிட்டான். ஆனா டெஞ்சிரோ தான் புத்திசாலி ஆச்சு. அதனால உசாரா எஸ்கேப் ஆயிட்டான். அப்படியே அவனோட ஹேர் ஸ்டைல மாத்தி காட்டுவான். எல்லாருமே வாய பொளந்துருவாங்க. இவ்வளவு நாளா எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அங்கேயே இருந்து வேலையை பார்த்திருக்கானேன்னு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், நான் கொசுகி கிளானோட ரீடைனர் அகசாயா நாயனை சேர்ந்தவன் டெஞ்சிரோன்னு. அப்ப காஞ்சிரோவோட மூஞ்ச பார்க்கணுமே, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பான்னு பயலுக்கு பீதியாகி பேதி போயிடும். ஆக்சுவலா அவனோட லுக்கை கம்ப்ளீட்டா மாத்திட்டான். ஏன்னா அப்பதான் மத்தவங்க யாருக்குமே தெரியாது இவன் யாரு என்னன்னு. கின்னு இவங்க எல்லாம் எப்படா திரும்பி வருவாங்கன்னு அவன் பொறுமையா அவன் கூடவே இருந்து வெயிட்டிங்ல இருந்திருக்கான். கரெக்டா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவனும் வந்து சேர்ந்துக்கணும்னு முடிவு பண்ணி தான் டைமுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். மத்தவங்க யாருக்கும் தெரியாது. ஆனா டெஞ்சிரோ பிரில்லியன்டான ஆளு. அவனுக்கு நல்லா தெரியும் இவங்க கூட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பை ஒருத்தன் இருந்து வெளியில இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரோச்சிக்கு லீக் பண்ணிட்டு இருக்கான்னு. அதனால தான் அந்த ஸ்பை யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவன் யாருன்னு வெளியில சொல்லாமையே பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா முன்னாடியே இவன் வந்திருந்தானா அப்புறம் ஒரோச்சிக்கும் மேட்டர் தெரிஞ்சிருக்கும். அவன் அந்த கேசல்லையே வச்சு இவனுக்கு சங்கூதி இருப்பான். சோ இதுதான் பெர்ஃபெக்ட்டான டைம். கடைசி வரைக்கும் ஒரோச்சியை நல்லபடியா நம்ப வச்சு கடைசியில அந்த ரசட்சு டவுன்ல பிரிசன்ல அடைச்சு வச்சிருந்தாங்களே ஒரு 1000 சாம்ராய்ஸ் அவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டான். இதை சொல்லிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட கப்பல் அங்க இருந்து வந்துட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இவங்க சாம்ராய்ஸோட சிம்பிள்ஸ் இருக்கும். அதான் அந்த 1000 பேரை ரிலீஸ் பண்ணி விட்டான்னு சொன்னால அவங்க தான் கப்பல்ல வந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ டெஞ்சிரோ கிட்ட ஒரு 200 பேரு, அவங்க ஒரு 1000 பேரு, ஆக மொத்தம் 1200 பேரு. வர்றவனுங்க எல்லாம் சந்தோஷத்துல காட்டு கத்திட்டு வருவானுங்க. நாங்க எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு, உசுர கொடுத்து சண்டை போட போறோம், விட மாட்டோம்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளேயும் அப்படி ஒரு வெறி. அங்க வில்லனுங்க எல்லாம் மண்டைய சொரிஞ்சிட்டு இருப்பானுங்க. அட பாவிகளா, அந்த யாக்குசாவோட பாஸ் அகசாயா நாயனை சேர்ந்தவனான்னு. உடனே இந்த மேட்டரை ஒனியஷிமாக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. சோ டெஞ்சிரோ பாத்தீங்கன்னா அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டா அவன் பண்ணிட்டான். கின்னுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பான் பாருங்க. இந்த இடத்துல நம்ம கின்னு வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பான். அதுதான் இப்ப அவங்களை காப்பாத்தவே செஞ்சிருக்குது. அட இவங்க ஒரு சிம்பிள் அடிச்சு விட்டாங்கல்ல, அதாவது ஃபயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நைட்டு நேரம் ஹபோ போர்ட்ல எல்லாருமே ஒன்னு சேர்ந்துடணும் அப்படின்ட்டு
சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஊரு ஃபுல்லா பரப்புனாங்க. அதுவும் அந்த கால்ல சிம்பிள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். இந்த விஷயம் ஆல்ரெடி டெஞ்சிரோ கிட்ட போயிருச்சு. அது கிடைச்சப்ப அவன் சந்தோஷப்பட்டுட்டு எடுத்து உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டான். அப்பவே டவுட் ஆச்சு, என்னடா இவன் யார்ட்டையும் சொல்லாம இருக்கானேன்னு. சரி பரவாயில்ல விடுங்க. இப்ப அந்த விஷயம் வெளியே லீக் ஆகி என்னாச்சு, கால்ல அந்த மூன் சிம்பிள் இருக்கவனுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போட்டானுங்களா. ஆக்சுவலா இந்த வேலையை பண்ணதும் அந்த காஞ்சிரோ காஞ்ச மாட்டேன் தான். இனி இதை எப்படியாச்சும் சரி பண்ணுன்னு சொல்லிதான் யாசு இதை நான் தான் பண்ணேன்னு சொல்லி அவர் உசுர விட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2 லைனை அதுல ஆட் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. அதை நம்ம கின்னு வந்து டொக்காகே போட்டுன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா அது ஹபு போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஹட்டோங்கிற ஒரு இடம். அந்த இடம் இருக்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவா யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட மரங்கள் செடிகள்னு இருக்கும். யாசுக்கு ரொம்பவும் பிடிச்ச இடம். அங்கதான் அவங்க கப்பல்லாம் இருக்குதுன்னு சொன்ன உடனே காஞ்சிரோவோட ரியாக்ஷனை பாருங்க. தெத்தப்பள்ளியை செருப்பால டிஸ்ட் கொடுக்குற ரியாக்ஷனை கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் அப்படியே டீகோட் பண்ணி சொல்லுவான்னு வைங்க. இன்னும் நினைச்சுக்கிட்டான் டொக்காகே போட்டுன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு நினைச்சு இவங்க எல்லாம் அங்கதான் போறக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காஞ்சிரோ லூசு பையல அதை ஒழுங்கா நோட் பண்ணல. இந்த மாதிரி டொக்காகே போர்ட்ல தான் ஒரு இடம்னு சொல்லி அங்க ஒரோச்சிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டான். டாக் ஸ்டோமுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்துச்சு. அதை பார்த்தா லிசார்டு மாதிரியே இல்லையேன்னு. இன்னும் கரெக்டா சொல்லியிருப்பான்னு நினைச்சாங்க. அவனே அப்படி கோட்டை விட்டுருக்கான் லூசு பைய. சொல்ல போனா அவன் அப்படி பண்ணதுனால தான் இப்ப எல்லாரும் தப்பிச்சிருக்காங்கன்னு வைங்க. அவனுக்கு தெரியாமையே காஞ்சிரோக்கு அவன் ஆப்பு வச்சிட்டான். ஒரே அசிங்கமா போச்சு குமார். ஒரோச்சி என்ன பண்ணிட்டான், இந்த போர்ட்டுக்கும் அந்த போர்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஏகப்பட்ட இருந்த உடனே அவன் அதை எதுவும் பண்ணாம விட்டுட்டான். மற்றபடி இவங்க கப்பலுக்கு அங்க இருந்த பிரிட்ஜுக்கு அதுக்கு இதுக்குன்னு பாம போட்டு அவங்கள வர விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டான். ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். அந்த லூசு பயல்களோட ஆளுங்க பிரிட்ஜ் எல்லாத்தையும் பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி அந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி பல கிலோமீட்டர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஷிப்ஸையும் எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் மிச்ச மீதி இருந்த ஷிப்ஸை தான் அவனுங்க பார்த்து உடச்சிருக்கணும். மொத்தத்துல இவங்க பிளான் பண்ண மாதிரி 4200 பேரும் ஒருத்தர் மிஸ் ஆகாம மொத்த பேரும் வந்துட்டு இருக்காங்க. பிளஸ் இவங்க வேற இப்ப 1200 பேரு. ஆக மொத்தம் 5400 பேரு. அப்படின்னா அவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்களான்னு தெரிஞ்ச உடனே ஆனந்த கண்ணீரே வந்துடும். அதுக்கப்புறம் கண்ணுல நல்லா குதிக்க எண்ணெயை ஊத்தி கசக்கி விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த 4200 பேரும் ஆணு கத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. எல்லாம் ஒன்னா இருக்காங்கல்ல. சோ பயங்கரமா வீரவசனம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொசுக்கி கிளானுக்காக நாங்க போராட தயாரா இருக்கோம். அகசாயா சாமுராய்ஸ் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நாங்க இருக்கோம், நாங்க எல்லாம் தயார். மொத்தத்துல நீங்க போட்ட பிளான் படி எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்குது. ஒனிகஷிமாவை நம்ம இன்னைக்கே ரைட் பண்ணி காலி பண்ண போறோம். மொத்தம் நம்ம கிட்ட 5400 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. இன்னும் மத்தவங்க எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் நிப்பாங்க. சரி இப்ப இவங்க எதிர்பார்த்ததை விட 1200 பேர் எக்ஸ்ட்ராவே வந்துட்டாங்க. அண்ட் பவர்ஃபுல்லான ஆளும் வந்து சேர்ந்திருக்கான். இதுக்கப்புறம் மொத்தமா போய் கைடோவையும் பிக் மாமியும் எப்படி வெளுத்து வாங்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.